ஆனா அன்னிக்கு தமிழ்நாடு சட்டசபையில நிஜமா என்னதான் நடந்தது? வாங்க அந்த சம்பவத்த வரிசையா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். எல்லாமே கண்ணிமைக்கிற நேரத்துல நடந்து முடிஞ்சது. செஷன் ஆரம்பிக்குது. ஆளுநர் ஆர்.என். ரவி பேச ஆரம்பிக்கிறார். ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அரசாங்கம் கொடுத்த அந்த உரையில இல்லாத சில விஷயங்கள அவரே சொந்தமா சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. இத கவனிச்ச முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உடனே எழுந்திருச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு வராரு. அரசு ஒப்புதல் கொடுத்த உரை மட்டும்தான் சபை குறிப்புல ஏறும்னு அந்த தீர்மானம் சொல்லுது. சபையும் அதை ஏத்துக்குச்சு. அடுத்த கணமே தேசிய கீதம் இசைக்கப்படுறதுக்கு முன்னாடியே ஆளுநர் அவையை விட்டு வெளியேறித்தாரு. இந்த பரபரப்பான சம்பவத்துக்கு பிறகு என்னாச்சு? ரெண்டு தரப்புல இருந்தும் வெவ்வேறான விளக்கங்கள் வர ஆரம்பிச்சது. ஆளுநர் தரப்பு ஒரு காரணம் சொல்லுச்சு, அரசாங்கம் தரப்பு அதுக்கு நேர்மாறான ஒரு விளக்கத்தை கொடுத்தது. அவங்கவங்க தரப்பு நியாயம் என்னன்னு இப்ப பார்க்கலாம். ஆளுநர் மாளிகை இதுக்கு என்ன விளக்கம் கொடுத்ததுன்னா, அரசாங்கம் கொடுத்த அந்த உரையில நிறைய நிரூபிக்கப்படாத தவறான தகவல்கள் இருந்ததாவும், அதனால தான் அவர் சில பகுதிகளை வாசிக்கலன்னு சொன்னாங்க. இப்போ இந்த ரெண்டு பக்கம் வாதங்களையும் பாருங்களேன். அரசாங்கம் என்ன சொல்லுது? ஆளுநர் செஞ்சது சட்டசபை மரபுக்கு எதிரானதுன்னு சொல்லுது. ஆனா ஆளுநர் தரப்போ உரையில தப்பு இருந்துச்சு, அது மட்டும் இல்லாம என் மைக்கை வேற திரும்ப திரும்ப ஆஃப் பண்ணாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. ரெண்டுமே ஒண்ணுக்கொன்னு சம்பந்தமே இல்லாத முற்றிலும் முரணான வாதங்களா இருக்கு. சரி, இது ஏதோ ஆளுநருக்கும் முதலமைச்சருக்கும் நடந்த ஒரு தனிப்பட்ட சண்டையா? இல்லவே இல்ல. இந்த ஒரு சம்பவம் ஏன் இவ்ளோ பெரிய அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததா பார்க்கப்படுது? இதோட தாக்கம் என்னவா இருக்கும்? இது பல முக்கியமான கேள்விகளை நமக்கு முன்னாடி வைக்குது. ஒன்னு, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கும் மத்திய அரசால் நியமிக்கப்பட்ட ஆளுநருக்கும் இடையில இருக்க